குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். என்னடா வீடியோன்னு பார்த்தா பேசிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? நம்ம ஹாப்பியா இருந்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதே. நான் நிறைய பேசி வீடியோ போட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கும் வரும்னு நான் நினைக்கல. காமெடி தாங்க. நிறைய சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய அட்மின்ஸ் அந்த கமெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்கள பார்த்து காப்பி பண்றீங்க, அவங்கள பார்த்து காப்பி பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா? ஒரு புகார் ஒன்று வந்திருக்குங்க. அதை பத்தி பேசலாம் தான் வீடியோ போட்டிருக்கேன். பேசிடலாமா? ஏற்கனவே எனக்கு ஷார்ட்ஸ் போட்டேன், கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி என்னடா பண்றது அப்படின்னு. நம்மளுக்குனே வருவாங்க போல, நம்மளுக்குனே ஆண்டவன் செஞ்சு அனுப்புறாம போல. என்ன புகார்னு தெரிஞ்சா நீங்களே சிரிப்பீங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கமெண்ட் எல்லாத்துக்கும் ஷோ ஆகுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஆமாங்க, இந்த அதி புத்திசாலி தான் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த ஐடியில இருந்து எனக்கு எந்த கமெண்ட் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஐடியில இருந்து எனக்கு எந்த கமெண்ட் வந்ததே இல்லை. இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாவே எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டு இருக்குங்க. நம்மளுக்கு என்ன தேவையா தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் டிலீட் பண்ணி விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ கொடுக்கல, அந்த மாதிரி டேக்ஸ்லாம் காமிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க, பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லை மூவ் ஆன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நானே ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஆனா இவங்க யாருன்னே தெரியல, என்னோட சப்ஸ்கிரைபரே கிடையவே கிடையாது. என்னோட கண்டிப்பா சொல்றேங்க, இது ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது. இந்த கமெண்ட் படிச்சு பார்க்குற உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா சப்ஸ்கிரைபரோட வேலையே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், என்னோட வியூவர்ஸ் இந்த வேலை பார்க்கவே மாட்டாங்க. ஏன் சிஸ்டர் இதை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்னு என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். அப்படிதான் நான் ஏற்கனவே 2-3 கமெண்ட் டெலீட் பண்ணி விட்டேன். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பரவாயில்ல அடிக்கடி தாங்குறான்னு நினைச்சிட்டு மறுபடியும் இந்த கமெண்ட் எனக்கு பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கு தான் இது. ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்கப்பா. புகார் என்னன்னு படிச்சீங்களா? எனக்கும் சாட் ஜிபிடிக்கும் புது விதமா இருக்குல்ல. ஓகே, மேட்ருக்கு வரலாம். முகமது நிஷா சாட் ஜிபிடியோட ஓனரா? அப்படி இருக்குமோ? உங்க போஸ்ட் பார்த்தாலே கடுப்பா இருக்குது. பார்க்காத. சாட் ஜிபிடி சொன்னதை போஸ்ட்ல வந்து வாந்தி எடுத்து வைக்கிறீங்க. என்னோட மிகப்பெரிய நலன் விரும்பி போல. சொந்தமா யோசிக்க முடியலனா போஸ்ட் போடாதீங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. யூ நோ திஸ் இஸ் மை சேனல், மை ஸ்டைல், மை கண்டென்ட். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலையா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. எப்பவும் போல டைமிங் மட்டும் சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? எனக்கு புதுசா ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தது, அதனால நான் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு புரியல, ஏங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ண கூடாதா என்ன? சொந்தமா யோசிக்கிற புத்தி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம சாட் ஜிபிடி போய் சொல்லுவோம். சோ அது நமக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தருது. அதுவா நியூவா ஒன்று கிரியேட் பண்ணி தரலங்க. நான் சொன்னதான் அது கிரியேட் பண்ணி தந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவைனா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இதே வேலையை பாக்குறேன். எனக்கு புரியலங்க. உங்களுக்கு அது என்ன பிரச்சனை? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். என் ஃப்ரெண்டு கீழே கமெண்ட் போட்டாங்க, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஷோ ஆகல. அது கூட கமெண்ட் திருப்பி வரல. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் இந்த வேலை நடக்குதுன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே அந்த கமெண்ட் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது ஷோ ஆகலை. ஒருத்தவங்களோட கமெண்ட் மட்டும் தான் ஷோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் வீடியோவே எடுத்து போட்டான்னு சொல்லி போட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணா. ஐம் ஸோ சாரி. நான் இன்னைக்கும் இதுக்கு பதில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்ன வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் இதோட இது வந்து எனக்கு ஒரு 7வது கமெண்ட், எனக்கு 7 கமெண்ட்ஸ் மேலே வந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ கொடுத்துலாம்னு நினச்சிட்டு வந்தேன். முகமது நிஷா மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், சாட் ஜிபிடி போய் நம்ம கிட்ட நம்ம என்ன விஷயம் யோசிக்கிறோமோ அதை போய் சொல்லுவோம். சோ அதை அவங்க நமக்கு ரெடி பண்ணி தராங்களே தவிர்த்து அவங்களா நியூவா எதுவும் கிரியேட் பண்ணி தரல. புரியுதா உங்களுக்கு? அப்படியே கிரியேட் பண்ணி கூட கொடுக்கட்டுமே. என்னோட விஷயங்க, என் சேனல் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நாளா இதையே பண்றீங்க. இப்பெல்லாம் உங்க போஸ்ட் பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க யாரு, எதுக்கு இந்த விஷயம் பண்றீங்க எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க. ஐயோ இப்பெல்லாம் கமெண்ட் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வீடியோ போடாமலாம் உட்காந்துட மாட்டேன். யூனோ இது எனக்கு ஒரு பூஸ்ட். இன்னும் நான் வீடியோ அதிகமாக கொடுக்கணும்னு நீங்க எனக்கு கொடுத்த எனர்ஜி. முகமது நிஷா இனிமே வரப்போற போஸ்டும் சாட் ஜிபிடில வாங்கி தான் போஸ்ட் பண்ண போறேன். யார் தாங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணல, என்ன எங்க டார்கெட் பண்றீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய சேனலா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பயே நான் ஜெயிச்சிட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கடைசியில சாட் ஜிபிடி கொடுக்குற போஸ்ட்டை போடாதீங்க ப்ளீஸ். என்ன சொல்ல வரீங்க? இது கண்டிப்பா ஒரு வியூஸ் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ அடிமுட்டால் கிடையாது. இந்த ஐடியில இருந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த கமெண்ட் வந்ததே இல்லை. நியூவா வந்து என் மேல அக்கறைப்பட்டு இந்த கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி டியர்ஸ், நான் இப்படி பேசுவேன் நீங்கள் எதிர்பார்த்துட்டாங்கன்னு தெரியல. ஐம் ஸோ சாரி. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சாதாரணமான விஷயம் அதை போய் இவ்வளோ எடுத்து போட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, என்னோட வியூஸ் என்ன கூட ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து கண்டிப்பாக வியூஸ் பண்ணக்கூடிய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதை டெலிட் பண்ண விருப்பப்படலை. என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, நீங்கள் டெலிட் பண்ண மறுபடியும் உங்கள்கிட்ட வராங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கனால தான் நீங்கள் வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு,
உங்களில் யாருக்காவது நான் இப்படி போஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன மனசு நினைக்கிறோமோ அதான் ChatGPT சொல்லுவோம், அவங்க நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அதை நான் வந்து இங்கே வந்து போஸ்ட்டாக போடுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களில் யாருக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. என்னடா இவ்வளோ பேசினாங்க இப்போ மறுபடியும் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாமே, அதாவது ஒரே இடத்துல இருக்காம கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் நம்மளை அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அடிச்சு கீழே உட்கார வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. நீ இருக்கிற இடத்துல இரு, மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பேர்னிங் தான் இது எல்லாமே. அது எல்லாமே எனக்கு தெரியுதுங்க, தெரியாமலாம் இல்லை. நான் ஏதாவது ஓவரா பேசுறேன், சாரி வியூவர்ஸ்க்கு சொல்றேன். நான் இப்படி ரிப்ளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அடிப்பாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஒவ்வொரு டெலிட் பண்ணும்போது நினைப்பேன், சரி வேண்டாம் இதுக்கு நம்ம தலைவலி, நம்ம மூவ் பண்ணி மெதுவாக நம்ம வேணும் போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே தப்பா இருக்குங்க. அப்போ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறா, நம்ம மறுபடியும் அடிப்போம் அப்படின்னு வராங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு வரலாம். நிறைய பேர் உறவுகள் சீரிஸ் கேட்குறீங்க. ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு, அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். அந்த வீடியோவில் வந்து எடிட்டிங் இருக்கு, அதனால அது கொஞ்சம் சாட்டர்டே சண்டே முடிஞ்சளவு நான் ஃப்ரேம் போட்டு வச்சு மண்டே டியூஸ்டே கொடுத்துறேன். அப்படியே இன்னொரு 1 வீக் எனக்காக வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இதுக்கு அதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு, அதனால தான் இப்படி போயிட்டு இருக்கு. காதல் மண்ணை கேட்குறீங்க, முடிஞ்சளவு நாளைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் ஒரு முடிவு பண்ணேன், இதுக்காக நான் முடிச்சுட்டு காதல் மண்ணை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் எனக்கு காதல் மண்ணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. இன்னும் ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் வந்து இதுக்காக தான் மூவ் ஆகும். அதனால வந்து அது கூட கண்டிப்பாக இதுக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உறவுகள் கேட்ட ஃபேன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், என்னன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, அதனால தான் என்னால் கரெக்டாக அதை இது பண்ண முடியல. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி டிலே பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு கண்டிப்பாக மண்டே டியூஸ்டே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உறவுகள் ஸ்டோரி அந்த ஃபைனல் எபிசோட் இருக்கு. ஓகே. சம்திங் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் போட்டோம், ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ஓரளவு செட்டில் ஆகி ஒரு ஃப்ளோவில் போகும்போது அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னதான், அடிக்கடி அதை பேசி விருப்பப்படலை, உங்களை போர் அடிக்க விருப்பப்படலை. ஹாத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஓகே இதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கால் பண்ணலே கொடுக்குறேன். முடிஞ்சால் நாளைக்கு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் 2 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னா நீ 40 வார்த்தை 4000 வார்த்தை பேசுவ அப்படின்னு சொல்லி தான் நினைச்சான். ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதியானம் மறுபடியும் ChatGPT கேட்டு நல்ல போஸ்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் இதுக்காக இருக்கு, அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. ஸோ நான் போய் ChatGPT கேட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக 12 மணிக்குள்ள உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, பாய். ஈவினிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஒன்ஸ் அகைன் முகமது நிஷா, திஸ் இஸ் மை சேனல், மை கண்டென்ட். ஓகே, இங்கே நான் எப்படி வீடியோ பண்ணணும், என்ன போஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது நான் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லையா மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகே, பாய்.